Hello friends and subscribers, welcome to Tamil Bell YouTube channel. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல டாடா ஐபிஎலோட 40வது மேட்ச் யாருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா லக்னோ சூப்பர் ஜெயின்ட்க்கும் டெல்லி கேபிட்டல்ஸ்க்கும் இந்த ரெண்டு டீமுக்குமான ஒரு ஃபுல் ப்ரிவியூ தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். இந்த பர்டிகுலர் ப்ரிவியூ வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம டெலிகிராம்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல ஸ்மால் லீக்ஸ்க்கான டீமும் மெகா கான்டெஸ்டுக்கான டெமோ டீம்ஸும் அதில் கொடுத்துட்டு இருக்கும். அது மட்டும் கிடையாது, ஸ்போர்ட்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய இந்த பாப் ஆப்ஷன், குபேர் ஆப்ல இருக்கக்கூடிய இந்த டியோ ஆப்ஷன் எல்லாமே கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ மறக்காம எல்லாரும் டெலிகிராம்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அதே போல நீங்க இன்னும் XL11 ஆப், ஸோ XL11 ஆப்ல ஜாயின் பண்ணலைனாலும் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் வந்து தமிழன். ஸ்மால் லீக்ஸ்க்கு ரொம்பவே பெஸ்டான ஒரு அந்த ஆப் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். இதுல இந்த பர்டிகுலர் மேட்சுக்கு ₹0 என்ட்ரி ஃபீஸ்ல ஃப்ரீ கிவ்அவே கொடுத்துருக்காங்க 30,000 ரூபாய்க்கு. நீங்க எந்த ஒரு அமௌண்ட்டும் ஆட் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் ஆப்பை இன்ஸ்டால் மட்டும் பண்ணி இந்த ஃப்ரீ ₹0 என்ட்ரி ஃபீஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். 10.5 லட்சம் ரூபாய்க்கான கிராண்ட் லீக்ஸும் இதுல வந்து இந்த மேட்சுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் கிடையாது, இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் 100% நீங்க ஃபர்ஸ்ட் பண்ணக்கூடிய டெபாசிட்க்கு 100% வந்து டெபாசிட் போனஸ் தராங்க. தென் மற்ற ஆப்ஸை கம்பேர் பண்ணும்போது இந்த ஆப்ல என்ட்ரி ஃபீஸ் ரொம்ப 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 கம்மி. அதுலேயே ஒரு ஹியூஜ் அமௌண்ட் உங்களால சேவ் பண்ண முடியும். அந்த சேவ் பண்ற மணியை வச்சு நீங்க இன்னொரு கான்டெஸ்ட் வந்து ஜாயின் பண்ணிக்க முடியும். லோ காம்படிஷன், லோயஸ்ட் என்ட்ரி ஃபீஸ், இப்படி ஹெட் டு ஹெட் ஃபேண்டஸி, இப்படி நிறைய ஆப்ஷன் இருக்கு. இந்த பர்டிகுலர் மேட்சுக்கு, அதாவது 22 ஏப்ரல்ல இருந்து 25 ஏப்ரல் வரைக்குமே டெபாசிட் ஆஃபர் கொடுத்துருக்காங்க. இதை பயன்படுத்திக்கோங்க. இந்த டெபாசிட் ஆஃபர்ல அப்படி என்ன ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குன்னா, மினிமம் ₹100, மேக்ஸிமம் 9,999 ரூபா வரைக்கும் நீங்க வந்து டெபாசிட் பண்றீங்க அப்படின்னா இந்த எக்ஸ்ட்ரா 03 அப்படிங்கிற கோடை போடணும். நீங்க வந்து டெபாசிட் பண்றப்போ ஆட் கேஷுக்கு வந்து கொடுத்துட்டு இந்த அமௌண்ட், ஏதோ ஒரு அமௌண்ட், ஒரு ₹100 போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ₹100 போட்டுட்டு கீழே வந்து ப்ரோமோ கோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ப்ரோமோ கோட்ல இந்த எக்ஸ்ட்ரா 03 அப்படின்னு போட்டீங்கன்னா 3% எக்ஸ்ட்ரா ரியல் கேஷ் வருது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ரவுண்ட் ஃபிகரா நான் ஒரு அமௌண்ட் சொல்றேன். ஒரு 10,000 ரூபாய் வந்து நீங்க ஆட் பண்ண போறீங்க அப்படின்னா, லைக் இந்த எக்ஸ்ட்ரா 04 அப்படிங்கிறத வந்து இந்த ப்ரோமோ கோட்ல கொடுத்து பக்கத்துல அப்ளைன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த அப்ளை டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு வரும்னா எக்ஸ்ட்ரா ஒரு ₹400 கிடைக்கும். 10,400 ரூபாயா வந்து உங்களோட வேலட்ல ஆட் ஆகும். இந்த மாதிரி ஆஃபர்ஸை பயன்படுத்திக்கோங்க. இந்த பர்சன்டேஜையும் பார்த்துக்கோங்க. அந்த பர்சன்டேஜுக்கு தகுந்த மாதிரி அதே மாதிரி 30,000 ரூபாய்க்கு மேல நீங்க எவ்வளவு அமௌண்ட் ஆட் பண்ணாலுமே 5% வந்து தராங்க. லைக் 30,000 ரூபாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா ₹1,500 எக்ஸ்ட்ரா, 31,500 ரூபாயா உங்களோட டெபாசிட் வேலட்லேயே ஆட் ஆயிடும். இந்த எக்ஸ்ட்ரா 05 அப்படின்னு சொல்லிங்கிறத நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆஃபர்ஸ் எல்லாம் தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க பண்றப்போ எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வரும். அந்த அமௌண்ட் வச்சு நீங்க ப்ளே பண்ணும்போது இன்னும் எக்ஸ்ட்ரா உங்களோட வின்னிங்ஸும் வரும். இந்த ஆஃபர்ஸையும் பயன்படுத்திக்கோங்க. ஸோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் வந்து தமிழன். மேட்சை பொறுத்த வரைக்கும் 22 ஏப்ரல் 7:30 இந்த மேட்ச் நடக்குது. மேட்ச் பாரத் ரத்னா ஸ்ரீ அடல் பிகாரி வாஜ்பாய் ஏக்நாத் கிரிக்கெட் ஸ்டேடியம் லக்னோல தாங்க இந்த மேட்ச் வந்து நடக்குது. இந்த லக்னோவோட பிட்ச் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இங்க ஆவரேஜான ஸ்கோர் 180, 175ல இருந்து 180ங்கிறது இங்க வந்து ஒரு ஆவரேஜான ஸ்கோரா இருக்கு. நல்ல ஒரு பேட்டிங்க்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு வெனு தான் இந்த வெனு. இந்த வெனுல ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. ஸோ மற்ற வெனுஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் பாலர்ஸ்க்கு அதிகப்படியான சப்போர்ட்ஸ் இருக்கும். சில வெனுல ஸ்பின்னர்ஸ்க்கு அதிக. இதுல போத்துக்குமே ஈக்குவல் சப்போர்ட்டா தாங்க இருக்கு. ஸோ ஃபாஸ்ட் பாலர்ஸ் எத்தனை விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்களோ அதே லெவலுக்கு ஈக்குவலா ஸ்பின்னர்ஸும் இங்க வந்து விக்கெட்ஸ் எடுப்பாங்க. ஸோ செகண்ட் இன்னிங்ஸ்ல டியூ ஃபேக்டர்னு ஒண்ணு இல்லை அப்படிங்கிற பட்சத்துல இங்க ஸ்பின்னர்ஸ்க்கு பயங்கர டாமினேஷன் இருக்கும். பால் நல்லாவே இங்க வந்து டர்ன் ஆகும். ஸோ அபிஷியல் பிட்ச் ரிப்போர்ட்ல டியூ எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம ஸ்பின்னர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கலாம். செகண்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணக்கூடிய ஸ்பின்னர்ஸ்க்கு இங்க 175 to 180 அப்படிங்கிறது ஒரு ஆவரேஜான ஒரு ஸ்கோரா வந்து இருக்கு. டாஸை வின் பண்றவங்க மோஸ்ட்லி சேஸ் பண்றதை தான் வந்து விரும்புவாங்க இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும். ரீசெண்ட் ரெக்கார்ட் கடைசி 5 T20ல 191ங்கிறது ஆவரேஜா இருக்கு. கடைசி 5 T20ல 191ங்கிறது ஆவரேஜா இருக்கு. 51 விக்கெட்ஸ் போயிருக்குங்க. அதுல ஃபாஸ்ட் பாலர்ஸ் 28 விக்கெட்டும் ஸ்பின்னர்ஸ் 23 விக்கெட்ஸும் எடுத்திருக்காங்க. நான் சொன்ன மாதிரி ஃபாஸ்ட் பாலருக்கு ஈக்குவலா ஸ்பின்னர்ஸ்க்கும் இங்க வந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும். கடைசியா நடந்த 5 T20ல இதுதான் வந்து ரெக்கார்ட். ஹெட் ஹெட் ரெக்கார்டு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு 6 முறை, கடைசி 5 வருஷத்துல ஒரு 6 முறை இவங்க 2 பேரும் ஹெட் ஹெட்ல மோதிருக்காங்க. அது 2 பேருமே தலா 3 முறை வந்து வின் பண்ணிருக்காங்க. யாரும் ஒரு அப்பர் ஹேண்டுங்கிற மாதிரில 2 பேருமே ஈக்குவல் ஃபைட்ஸ் தான் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. 2 டீமோட ஒரு பாசிபிளான பிளேயிங் லெவன் சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அபிஷேக் போரல் அண்ட் கருண் நாயர் 2 பேரும் வந்து இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. அதாவது KL ராகுல் அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா விக்கெட் கீப்பர். அக்சர் பட்டேல் அந்த டீமோட கேப்டன். கிறிஸ்டன் ஸ்டெப்ஸ், டேனவன் ஃபெரரா, அசுதோஷ் சர்மா, விப்ராஜ் நிகம்,
மிச்சல் ஸ்டார்க், குல்தீப் யாதவ், மோஹித் சர்மா அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா முகேஷ் குமார். ஸோ இது வந்து டெல்லியோட ஒரு பாசிபிளான பிளேயிங் 11. தென் லக்னோவில் வந்து ஐடன் மக்ரம் அண்ட் மிச்சு மார்ஸ் 2 பேர் வந்து இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. அடுத்ததான் நிக்கோலஸ் பூரன், ரிஷப் பந்த் கேப்டன் அண்ட் விக்கெட் கீப்பர், ஆயுஷ் பட்டோனி, டேவிட் மில்லர், அப்துல் சமாத், ஷர்துல் தாக்கூர், மயன்க் யாதவ், ஆவேஸ் கான், திக்வேஸ் சிங் அண்ட் ரவி பிஷ்னாய். ஸோ இது வந்து லக்னோவோட ஒரு பாசிபிளான பிளேயிங் 11. இப்போ கிராண்ட் லீக்ஸ்க்கான ஒரு ஆப்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட் பவுலிங் ஆப்ஷன்ஸ் வந்துடும். இந்த டீமை பொறுத்த வரைக்கும் ரவி பிஷ்னாய், திக்வேஸ் சிங், ஆவேஸ் கான், மயன்க் யாதவ், தென் ஷர்துல் தாக்கூர், இப்படி 5 ப்ராப்பர் மெயின் பவுலர். தென் 6th பவுலிங் ஆப்ஷனுக்கு ஐடன் மக்ரம். ஸோ லாஸ்ட் மேட்ச் ஐடன் மக்ரம் மினிமம் வந்து ஒரு 3 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ணாரு. இப்போ ஆப்போனன்ட் டீம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அபிஷேக் போரல், அக்சர் பட்டேல், இப்படி 2 லெப்டிஸ் இருக்காங்க. மேபி 2 லெப்டிஸ் அட்டன் டைமுக்குள்ள கிரீஸ்குள்ள இருந்தாங்க அப்படின்னா மேபி வந்து ஒரு 2 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ண சான்சஸ் இருக்கும். அட்டன் டைமுக்குள்ள கிரீஸ்குள்ள 2 லெப்டிஸ் இருந்தாதான் ஆப்ஷன், மற்றபடி அவருக்கான ஆப்ஷன்ஸ் இல்லை. ஸோ அதனால மற்ற 5 பேருமே வந்து அவங்களோட 4 ஓவருமே பவுல் பண்ணிடுவாங்க. இதுல மயன்க் யாதவ் ஒரு இன்ஜுரியில இருந்து திரும்ப டீமுக்கு வந்து ஜாயின் ஆயிருக்காரு. லாஸ்ட் மேட்ச் வருவாங்க எதிர்பார்ப்பு இருந்துச்சு. பட் இந்த மேட்ச் வந்து டைரக்டாவே அவர் பிளேயிங்குள்ள வருவதற்கு சான்சஸ் இருக்கு. மயன்க் யாதவ் அவரோட 4 ஓவருமே இந்த மேட்ச் வந்து மோஸ்ட் ப்ராபபிலி பவுல் பண்ணிடுவார். ஸோ இப்போ அவர் எந்த டைம்ல இன்சியல பவர் பிளேல பவுல் பண்ணிடுவாங்க. ஷர்துல் தாக்கூர் அண்ட் மயன்க் யாதவ் இந்த 2 பேருமே இன்சியலா பவர் பிளேலயே வந்து பவுல் பண்ணக்கூடியவங்க. இதுல பவர் பிளேலயே நல்ல ஸ்விங்கோட நல்ல வேகத்துல பவுல் பண்ணக்கூடிய ஒரு மயன்க் யாதவ் இன்சியல பவர் பிளேலயே ஒரு விக்கெட் வந்து அவர் எடுத்துருவாரு. தென் டெத் ஓவர்ஸ் அந்த 16 ஓவருக்கு அப்புறம் ஒரு ஓவர் பவுல் பண்ணுவாரு. அதுல ஒரு விக்கெட் மட்டும் கிட்டத்தட்ட இந்த மேட்ச் வந்து அவர்கிட்ட வந்து 2 விக்கெட் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது மயன்க் யாதவ் மோர் இம்பார்ட்டன்டா வந்து இருப்பாரு. அதே மாதிரி ஷர்துல் தாக்கூர் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாருன்னா கண்டிப்பா ரொம்ப இம்பார்ட்டன்டா இருப்பாரு. அவரோட வேரியேஷன்ஸ் ஸ்லோவர் வேரியேஷன்ஸ்ல நிறைய விக்கெட்ஸ் எடுக்க சான்சஸ் இருக்கு. 2 விக்கெட் வரைக்கும் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கும். குறிப்பா அந்த 20வது ஓவர் அவர் பவுல் பண்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது. ஆனா அந்த 2 லெப்டிஸ் அட்டன் டைம்குள்ள கிரீஸ்குள்ள இருக்கிற பட்சத்துல அந்த ஐடன் மக்ரம் வந்து ஒரு மினிமம் 1-2 ஓவர் வரைக்கும் பவுல் பண்றப்போ அது யாரோட ஓவர்ல இருந்து போகும் அப்படின்னா கண்டிப்பா ஷர்துல் தாக்கூரோட ஓவர்ல இருந்து தான் போகும். ஸோ அந்த ஒரு விஷயத்துல 3 ஓவர் வரைக்கும் தான் அவர் பவுல் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு மினிமம். அப்படிங்கிறப்போ அவரோட விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன் கொஞ்சம் கம்மியாகுது. அது அவருக்கு கூடிய ஒரு மைனஸா இருக்கு. மேபி ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாங்கன்னா மோர் இம்பார்ட்டன்ட். செகண்டா பவுல் பண்ண போறாங்கன்னா நீங்க 50-50 ஆப்ஷன்ஸ் அவரை பயன்படுத்திக்கோங்க. ஆவேஸ் கான் யூஸ்வலா நம்ம ஒவ்வொரு வீடியோலுமே அவரை பத்தி சொல்றதுதான் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது அவர்கிட்ட இருந்து ஒரு விக்கெட் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு ஆப்ஷன் தான். பட் செகண்டா பவுல் பண்ணும்போது ஒரு கேம் சேஞ்சரா இருப்பாரு. லாஸ்ட் மேட்ச் அது நம்ம நல்லாவே தெரிஞ்சது. 3 விக்கெட் வரைக்கும் எடுத்தாரு. பட் இந்த மேட்சும் அதே தான். ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது ஒரு விக்கெட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன், செகண்டா பவுல் பண்ணும்போது அது 2 விக்கெட்டா கன்வெர்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கும். ஸ்டிக் டு ஸ்டிக் ஏர்கர் பால் நிறைய ட்ரை பண்ணுவாரு. விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன் இருக்கு. இந்த டெத் ஓவர்ஸ்ல பவுல் பண்ற ஆப்ஷன் செகண்டா பவுல் பண்ணும்போது அவரோட விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன்ஸ் வந்து அதிகமா கொண்டு வந்துரும். ஸோ 2 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான ஒரு சான்சஸ் செகண்டா பவுல் பண்ணும்போது. ஸோ ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது ஒரு விக்கெட் வரைக்கும் எடுப்பாரு. திக்வேஸ் சிங் இந்த டீமோட விக்கெட் டேக்கிங் பவுலரா இருக்காரு. எக்கனாமிக்கலாவும் மேட்ச் ஆன் மேட்ச் பவுல் பண்ணிட்டு இருக்காரு. இவரை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாருன்னா கண்டிப்பா 2 விக்கெட் வரைக்கும் இந்த மேட்ச் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாரு அப்படின்னா 2 விக்கெட், செகண்டா பவுல் பண்ண போறாருன்னா மேபி 1 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான சான்சஸ். ரவி பிஷ்னாய் இம்பாக்ட் பிளேயரா பயன்படுத்துறாங்க. இப்போ ரீசெண்டா ஒரு சூப்பராகவே பவுல் பண்ணிட்டு இருக்காரு. பாலை முன்ன வந்து ரொம்ப வேகமா பவுல் பண்ணுவாரு, பெருசா பால் டர்ன் ஆகாது. இப்போ பாலை கொஞ்சம் தூக்கி போட ஆரம்பிச்சிருக்காரு. நிறைய டர்னும் இருக்கு, விக்கெட்டும் எடுத்துக்கிட்டு இருக்காரு. ஸோ மேபி இவர் வந்து செகண்டா பவுல் பண்ண போறாருன்னா இந்த டீமுக்கு மோர் இம்பார்ட்டன்டா இருப்பாரு. இவரோட அந்த 4 ஓவர் ரொம்பவே குரூஷியலா இருக்கும். இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும் இங்க கொஞ்சம் ஸ்பின்னர்ஸ்க்கும் அசட்ஸும் இருக்கிறதுனால செகண்டா பவுல் பண்ணும்போது இவர் மோர் இம்பார்ட்டன்ட் அது இம்ப்ரெசிவா இருப்பாரு. 2 விக்கெட் வரைக்கும் அவுட் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் ரவி பிஷ்னாய் செகண்டா பவுல் பண்ணும்போது, திக்வேஸ் வந்து ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது மோர் இம்பார்ட்டன்டா இருப்பாரு. ஆவேஸ் கானை பொறுத்த வரைக்கும் செகண்டா பவுல் பண்ணும்போது ஃபேண்டசி டீம்ல வருவதற்கான சான்சஸ் இருக்கு. மயன்க் யாதவ் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது மஸ்ட் ட்ரை. ஷர்துல் தாக்கூர் ஆப்போனன்ட் டீம்ல 2 லெப்டிஸ் இருக்கிறதுனால ஐடன் மக்ரம் அவரோட ஓவர்ஸ் வந்து கொஞ்சம் ஷேர் பண்ணிக்குவார். அப்படிங்கிறதுனால மேபி ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது மேபி அவர் ஃபேண்டசி டீமுக்குள்ள வருவதற்கான சான்சஸ் இருக்கு. செகண்டா பவுல் பண்ணும்போது ஒரு விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு தாங்க இருக்கும். ஐடன் மக்ரம், மிச்சு மார்ஸ் இந்த 2 பேர் வந்து இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. மிச்சு மார்ஸ்க்கு இந்த வெனுல ஆவரேஜ் ரொம்பவே சூப்பரா இருக்கு. விளையாண்ட மேட்சஸ்ல ஒரு மேட்ச் மட்டும் தான் ஏழு விக்கெட் விட்டாரு. இது எல்லா மேட்சஸுமே நல்ல பெர்ஃபார்மன்ஸ், ஹை ஸ்கோராகவும் ஆடிட்டு இருந்தாரு. ஸோ இந்த மேட்சும் அவரோட பொட்டன்சியல இந்த மேட்சும்
கொண்டு வந்துருவார். இந்த வெனு அவருக்கு ரொம்ப ஃபேவரட்டான வெனுவா இருக்கு. மினிமம் 30 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பதற்கான ஒரு வாய்ப்பு. ஐடன் மெக்ரம் இந்த வெனுல ஒரு ஏற்றம் இறக்கமா தான் இருக்கு. ஒரு மேட்ச் ஆடுறாரு, ஒரு மேட்ச் ஆடல. ஏர்லியராகவே அவரோட விக்கெட்ஸை வந்து கொடுத்துட்டு இருக்காரு இந்த வெனுல. ஆனா அந்த 2 ஓவர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் அவரை ஃபேண்டஸ் டீம்ல கொண்டு வந்துருமோ, அன்எக்ஸ்பெக்டடான ஒரு விக்கெட் அப்படிங்கிறது தான். பட் அந்த 2 லெஃப்டிஸ் அட்டன் டைம்ல கிரீஸ்குள்ள இருந்தா மட்டும் தான் அதுக்கான பாசிபிள். ஸோ இப்போ பவுலிங்லயும் அவரோட ஃபேண்டசி டவுன் ஆகுது. இந்த வெனுலையுமே அவரோட ஆவரேஜ் கொஞ்சம் ஏற்றம் இறக்கமா இருக்கிறதுனால ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு ஒரு 15 to 20 ரன்ஸ் அந்த ஃபேண்டஸ் டீம்ல வருவாரானா அது மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் தான். நிக்கோலஸ் பூரான் இந்த வெனுன்னு இல்லை, எல்லா வெனுலுமே அவரோட ஆவரேஜ் பட்டாசா இருக்கு. இந்த சீசன்ல ரொம்ப சூப்பரா ஆடிட்டு இருக்காரு. தென் லீடிங் ரன் கெட்டரா இருக்காரு. இந்த வீடியோ எடுக்கும்போது லைக் சாய் சுதர்சன் ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ இவர் வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் பொசிஷன்ல இருக்காரு. பட் இருந்தாலும் கொஞ்சம் நேர்லயே தான் இருக்காங்க. லைக் ஒரு 20 ரன் 25 ரன் அந்த மாதிரி தான் இருக்காங்க. ஆரஞ்சு கப்புக்கு பயங்கர ஃபார்ம்ல இருக்காரு. வெரி ஃபர்ஸ்ட் பால்ல இருந்தே அடிச்சு ஆடுறாரு. ஏதாவது ஒரு மிஸ் ஷாட்ல மட்டும்தான், அதாவது இவருக்கு வந்து இவர் இதுல வீக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. அவரு மிஸ் ஷாட்ல அவுட் ஆனா மட்டும்தான். மற்றபடி எல்லா பாலுமே துவம்சம் பண்றாரு. ஸ்பின்னர்ஸ் எல்லாம் வந்தாலும் ரொம்ப சூப்பர் ஆடுறாரு. ஆஃப் பிரேக்ல கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. குவாலிட்டியான ஆஃப் பிரேக் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்போனன்ட் டீம்ல யாரும் இல்லை. அது வந்து அவருக்கு கூடிய மிகப்பெரிய ஒரு பிளஸ். ஆஃப் பிரேக் பவுலர்னு ஆப்போனன்ட் டீம்ல ஒரு குவாலிட்டியான ஆஃப் பிரேக் பவுலர் யாரும் இல்லாதது நிக்கோலஸ் பூரான் இருந்து மினிமம் 35 மேக்சிமம் குயிக் ஃபயர் 50 ரன்னும் அடிப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம் போத் இன்னிங்ஸ்லுமே. ரிஷப் பந்த் இந்த வருஷம் இவரோட ஃபார்ம் ஒரு மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. கேப்டன்ஷிப்லயுமே ரொம்ப ஒரு மாதிரி சொதப்பிக்கிட்டு இருக்காரு. பட் இருந்தாலும் ஏதோ ஒரு லெக்ல அவங்க வின் பண்ணிக்கிட்டே வராங்க. ஸோ ரிஷப் பந்த் விக்கெட் கீப்பருங்கிற ஒரு அட்வான்டேஜ்னால தப்பிச்சுக்கிட்டே இருக்காரு. ஃபேண்டசி டீம்லயும் சம் மேட்சஸ் வந்து வந்துடுறாரு. ஸோ இந்த மேட்ச் அவருக்கான காம்பினேஷன்ஸ் எப்படி இருக்க போகுது? ஏர்லியராகவே ஐடன் மக்ரமோட விக்கெட் ஏர்லியரா விட்டுட்டா மிச்சி மார்ஷ், நிக்கோலஸ் பூரான், ரிஷப் பந்த் இந்த 3 பேர்த்துட்டு இருந்தும் மினிமம் 30 ரன்னும் மேக்சிமம் 50 ரன்னும் வரைக்கும் வரும். இதுல மிச்சி மார்ஷ், நிக்கோலஸ் பூரான் இருந்து அது ஓகே. ரிஷப் பந்துக்கு ஒரு 25 ரன்ஸ் வரைக்கும் வரும். தெரியாது விக்கெட் கீப்பருங்கிற ஒரு அட்வான்டேஜ்ல கண்டிப்பா வந்து ஒரு 60 to 70 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரைக்கும் கூட வர பாசிபிலிட்டிஸ் அதிகம் ரிஷப் பந்துக்கு. ஆயுஷ் படோனி, டேவிட் மில்லர் இந்த காம்பினேஷன்ஸ்ல ஆயுஷ் பதோனிக்கு முன்னாடியே டேவிட் மில்லர் வந்துருவாரு. டாப் ஆர்டர்ல இந்த 3 பேருமே ஷைன் பண்ற பட்சத்துல ஆயுஷ் படோனி கீழே இறங்கிடுவாங்க. ஆயுஷ் படோனிக்கு பேட்டிங் வாய்ப்பு வராது. டேவிட் மில்லர் இருந்து ஒரு 25 to 30 ரன். தென் அப்துல் சமாத் இருந்து ஒரு குயிக் ஃபயரா கடைசி 2 ஓவர்ல ஒரு 15 to 20 ரன். இதுதான் அவங்களுக்கான டெத், அதாவது பினிஷர் ரோல்ல இவங்க 2 பேரும் தான் இருக்காங்க. இதுல டேவிட் மில்லருக்கான ரோல் எந்த மாதிரி இருக்க போகுது? ஸோ இவர் கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20 ரன்ஸ் வரைக்கும் அடிக்கக்கூடிய ஒரு ஆடிட்டிங் எபிலிட்டி உள்ளவர் டேவிட் மில்லர். தென் ஃபீல்டிங் பொசிஷன்ஸ் அந்த லாங் ஆஃப்ல தான் இருப்பாரு. மேட்ச் ஆன் மேட்ச் மினிமம் ஒரு கேட்ச் மேக்ஸிமம் 2 கேட்ச் வரைக்கும் பிடிச்சிடுறாரு. ஸோ அதுல ஒரு 20 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்துருது. தென் அவர் அடிக்கக்கூடிய 20 ரன் அப்படிங்கிறப்போ கிட்டத்தட்ட ஒரு 40-45 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரைக்கும் அவர் வந்துடுறாரு. இதுதான் டேவிட் மில்லருக்கான ஒரு ஆப்ஷன். இதுல அந்த ஆயுஷ் பதோனியோட ரோல் எந்த மாதிரி ரோல் அப்படின்னா, அவர் எந்த டீம்ல நீங்க ட்ரை பண்ணலாம்? டெல்லிக்கு ஃபேவரா ஒரு 1 சைட் டீம் ஏர்லியராவே ஒரு 2ங்கிறது ஒரு 3 விக்கெட் ஏர்லியராவே விழுந்துரும், ஒரு முதல் 6 ஓவர்ல விழுந்துரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு 1 சைடா டெல்லிக்கு ஃபேவரா ஒரு நீங்க டீம் போடுறீங்கன்னா அதுல ஆயுஷ் பதோனிய நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கலாம். நியூட்ரலான டீம்ல வந்து ஆயுஷ் பதோனி பேட்டிங் வர பாசிபிலிட்டிஸ் இல்லை. தென் டெல்லி கேபிட்டல்ஸ்ல அபிஷேக் போரல் அண்ட் கருண் நாயர் 2 பேரும் இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. இதுல 2 பேருக்குமே அட்வான்டேஜ் ஒண்ணு இல்லை. அது அவங்களுக்கு கூடிய மிகப்பெரிய ஒரு மைனஸ். 2 பேர்த்துக்கிட்டையுமே ஒரு குவாலிட்டியான இன்டென்ட், அதுவும் இந்த சீசன்ல அந்த இன்டென்ட் நல்லாவே தெரியுது. நம்மளோட விக்கெட் அவங்களுக்கு தேவையில்லை. நம்ம வெரி ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து ஒரு அக்ரெசிவ் இன்டென்ட்டை காட்டுவோம், பவர் பிளேவை ஈக்குவலைஸ் பண்ணுவோம். இதுதான் இவங்களோட பிளான். குறிப்பா அபிஷேக் போரலோட ரோல். அபிஷேக் போரல் வெரி ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து ஒரு அக்ரெசிவ் இன்டென்ட்டை காட்டுறாரு. விக்கெட்டை பத்தி அவரு கவலைப்படுறதில்ல. இவருக்கு எகெயின்ஸ்டா பவுல் பண்ணக்கூடியது சர்துல் தாக்கூரும் மயன்க் யாதவ். இந்த 2 பேருமே டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பவுலர்ஸ். ஒருத்தர் அவரோட அதிகபட்ச வேகமே 135 தான் இருக்கும். சர்துல் தாக்கூர் ஸ்லோவர் வேரியேஷன்ஸ், வெரி ஃபர்ஸ்ட் பாலே ஸ்லோவர் பால் கூட போடுவார். ஸோ அந்த மாதிரி ஒரு பவுலர். மயன்க் யாதவ் துல்லியமான வேகம் 150 கூட பவுல் பண்ணுவாரு. லேட் ஸ்விங் ஆகும் அதுதான் அவருக்கு கூடிய மிகப்பெரிய ஒரு மைனஸ். நம்ம இந்த பால் இன்ஸ்விங் ஆகும் நினைப்போம், பட் அது லேட்டாவே இன்ஸ்விங்லேயே கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் லேட் ஸ்விங் ஆகும். நல்ல ஸ்விங்கோட நல்ல வேகம் 150 இதெல்லாம் நல்ல ஸ்விங்கோட பவுல் போடுவோம். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பவுன்ஸும் கிடைக்கும். நார்மலா இந்த வேணுல முதல் 6 ஓவர் ரொம்ப குரூஷியல் அப்படிங்கிறப்போ அதுல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் இருக்கும். அதுல ஏர்லியரா ஒரு விக்கெட் மேபி அபிஷேக் போரலுக்கு அந்த இன்சியல சர்துல் தாக்கூர் அந்த மயன்க் யாதவ் இந்த 2 பேர்த்துக்கிட்ட இருந்து ஒரு சின்ன ஒரு பேட்டில் இருக்க சான்சஸ் இருக்கு. இதுல கருண் நாயர் கொஞ்சம் டைம் எடுத்து கூட ஆடுவாரு. கொஞ்சம் ஒரு பால் வந்து எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் இருக்குன்னா கொஞ்சம் டைம் எடுத்துக்குவார், கொஞ்சம் அக்ரெசிவ் கம்மி பண்ணிக்குவாரு, கேப்ல பிளே பண்ணக்கூடியவர், பவுண்டரிஸ்ல ட்ரீட் பண்ணுவார், அதுவும்
தரையோட தரையா நிறைய பவுண்டரிஸ் தான் இருப்பார், சிக்ஸஸ்க்கு பெருசா மோத மாட்டார். ஸோ கருண் நாயர் இருந்து ஐ திங்க் எனக்கு தெரிஞ்ச இந்த மேட்ச் வந்து ஒரு 30ல இருந்து ஒரு 40 ரன்ஸ் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். கேஎல் ராகுலோட டவுன் கொஞ்சம் மேல வந்திருக்கு, 1 டவுன் வராரு. அது அவருக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ். குறிப்பா சேஸ் பண்ண போறாங்க, செகண்டா பேட் பண்ண போறாங்கன்னா உங்க டீமோட கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டனுக்கு ரொம்ப ரொம்ப ஆப்டான ஒரு பிளேயரா கேஎல் ராகுல் இருப்பாரு. விக்கெட் கீப்பர்ல இருந்து சம் ஃபேண்டசி பாயிண்ட்ஸ், விக்கெட் கீப்பர் பண்றது மூலமா கேட்ச் அண்ட் ஸ்டம்பிங் ரன் அவுட்ல சம் ஃபேண்டசி பாயிண்ட்ஸ். தென் இன்னிங்ஸ் 1 டவுன் வராரு. பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது ஒரு 25 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பாரு, 25 to 30 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பாரு. பட் பேட்டிங் செகண்ட் பண்ணும்போது கடைசி வரைக்கும் உள்ள நின்று மேட்சை ஃபினிஷ் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு ரோல் அவர் எடுத்துக்குவாரு. தென் விக்கெட் கீப்பர் மூலமே கிடைக்கக்கூடிய ஃபேண்டசி பாயிண்ட்ஸ். ஒன் ஆஃப் கிராண்ட் லீக் கூட கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு ரொம்ப 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 ஆப்டா இருப்பாரு. பேட்டிங் செகண்ட் பண்ண போறாங்க அப்படின்னா, பேட்டிங் ஃபர்ஸ்ட்னா அவர் ஃபேண்டசி டீம்ல வந்துருவாரு. பட் கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு கொஞ்சம் ஆப்ட் கம்மி தான். அக்சர் பட்டேல் மினிமம் 2 ஓவர் அப்படிங்கிற ஒரு காம்பினேஷன் தான். ஸோ ஆப்போனன்ட் டீம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஐடன் மார்கரம், மிட்ச் மார்ஷ், ஆயுஷ் பதோனி, இப்படி டாப் ஆர்டர்ல 3 பேர் வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்டர், 3 பேர் வந்து ரைட் ஹேண்டர். ஸோ அப்படிங்கிறப்போ அக்சர் பட்டேலுக்கான ஓவர் எந்த மாதிரி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, குல்தீப் யாதவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சைனாமேன் பவுலர், ஒரு லெக் பிரேக் லெஃப்ட் ஆர்ம்ல லெஃப்ட் ஹேண்டர்ல ஒரு லெக் பிரேக் பவுல் பண்ணுவார். அதே மாதிரி விப்ராஜ் நீங்க வந்து ரைட் ஹேண்ட்ல ஒரு லெக் பிரேக் பவுல் பண்ணக்கூடியவர். ஸோ ஒரு ஆஃப் பிரேக் பவுலரா இந்த டீம்ல இல்லாதது மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ் ஆப்போனன்ட் டீமுக்கு, அதை ஆல்ரெடி சொல்லிட்டோம். ஸோ அதுல அக்சர் பட்டேல், குல்தீப் யாதவ் அவரோட 4 ஓவரை பவுல் பண்ணிடுவாரு. விப்ராஜ் நீங்கம் 2 ஓவர் வரைக்கும் தாங்க பவுல் பண்ணுவாரு. மிச்சல் ஸ்டார்க் அவரோட 4 ஓவர், முகேஷ் குமார் அவரோட 4 ஓவர், மொஹித் சர்மா 4 ஓவர், 2 ஓவர் அக்சர் பட்டேல் பவுல் பண்ண போறாரு. ஸோ அந்த 2 ஓவர்ல ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு விக்கெட். இந்த சீசன் அவருக்கு சொல்லிக்கிற அளவுக்கு பவுலிங்ல அவர் பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணல. இந்த மேட்ச் அவர் கண்டிப்பா வந்து ஒரு விக்கெட்டாவது எடுத்துருவாரு. குறிப்பா 15 ஓவருக்கு அப்புறம் ஒரு ஓவர் பவுல் பண்றாரு. அந்த 15 ஓவருக்கு அப்புறம் பேட்டிங்ல யார் வரப்போறா அப்படின்னா, மோஸ்ட் ப்ராபபிலி அப்துல் சமாதா இருக்கட்டும், டேவிட் மில்லரா இருக்கட்டும், இந்த மாதிரி காம்பினேஷன்ஸ் இருப்பாங்க. அடிக்க போறப்ப கண்டிப்பா மாட்டிக்குவாங்க. ஸோ ஒரு விக்கெட் அவருக்கு கிடைச்சிடும். இந்த 2 ஓவர்ல ஒரு விக்கெட்டுங்கிறது அவருக்கு கிடைச்சிடும். அது மட்டும் கிடையாது, அவரோட ஃபீல்டிங் பொசிஷன்ஸ் அந்த பாயிண்ட் திசையில இருக்கும், ஸ்கொயர் பவுண்டர்ஸ்ல இருக்கும். ஸோ ஒரு கேட்ச் பிடிக்க வாய்ப்பு. தென் செகண்ட் டவுன்லயே வராரு. செகண்ட் டவுன்ல வர்றப்போ கண்டிப்பா பேட்டிங் ஃபர்ஸ்ட்னா மினிமம் 30 ரன்ஸ் வரைக்கும் கொண்டு வருவாரு. பேட்டிங் செகண்ட் அப்படின்னா 20 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பாரு. ஸோ ஃபேண்டசி டீம்ல வந்துருவாரு. ஃபேண்டசி டீமோட ஒரு வைஸ் கேப்டனுக்கு ஒரு ஆப்டா வந்து இருப்பாரு. கிறிஸ்டன் ஸ்டப்ஸோட ஃபார்ம் இந்த சீசன் சொல்லிக்கிற அளவுக்கு இருக்குங்க, நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்றாரு. லாஸ்ட் மேட்ச் ரொம்ப சூப்பரா ஆடினாரு, எல்லாம் ஓகே. இந்த மேட்ச் கருண் நாயர், கேஎல் ராகுல், அக்சர் பட்டேல் இந்த 3 பேர்த்தோட காம்பினேஷன்ஸ் ஒர்க் ஆகிற பட்சத்துல கிறிஸ்டன் ஸ்டப்ஸ் வந்து கடைசி 5 ஓவருக்கு தான் வருவாரு. அப்போ வெரி ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து அடிச்சாருன்னு ஒரு இன்டென்ட்டோட வர்றப்போ ஏர்லியரா அவரோட விக்கெட் விழுவதற்கு தான் சான்சஸ் இருக்கு. கிறிஸ்டன் ஸ்டப்ஸ் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டாருன்னா அதுக்கப்புறம் ஒரு பிளாஸ்ட் தான். ஸோ அந்த கொஞ்சம் டைமுக்கு ஒரு 10 ஓவர்லயே அவர் வரணும், 10 ஓவர் 11 ஓவர்ல வரணும். அப்போ ஒரு கொஞ்சம் ஏர்லி தான் 2 விக்கெட் விழுந்துரும் அப்படின்னு கொஞ்சம் ஃபேவரா, லக்னோக்கு கொஞ்சம் ஃபேவரா நீங்க டீம் போடுறப்போ அதுல நீங்க கிறிஸ்டன் ஸ்டப்ஸ்க்கு கொண்டு வரலாம். நியூட்ரலான டீம் அப்படி இல்லைன்னா டெல்லிக்கு ஃபேவரா ஒரு டீம் போறீங்கன்னா அதுல வந்து கிறிஸ்டன் ஸ்டப்ஸோட பேட்டிங்ல இருந்து கொஞ்சம் மைனஸா தான் இருப்பார். ஃபேண்டசி டீம்ல வருவாரானா அது கொஸ்டின் மார்க். டேனவன் ஃபெரேரா இந்த கடைசி 5 ஓவர் சொன்ன இல்லைங்களா, அந்த கடைசி 5 ஓவர்ல கண்டிப்பா கிறிஸ்டன் ஸ்டப்ஸ்க்கு பெருசா ஆப்ட் ஆகாது. ஆனா டேனவன் ஃபெரேராவுக்கு ஆப்ட் ஆகும். வெரி ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து பயங்கரமான ஒரு அக்ரெசிவ்டோட ஆடக்கூடிய ஒரு குவாலிட்டியான பிளேயர். மினிமம் வந்து 25 ரன்னும் மேக்ஸிமம் 30 ரன்னும் குயிக் ஃபயரா ஆடிடுவாரு கடைசி 5 ஓவர். பேட்டிங் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறப்போ நீங்க அவருக்கு வந்து ஒரு டிஃபரன்சியலா ட்ரை பண்ணலாம் கிறிஸ்டன் ஸ்டப்ஸ்க்கு பதில. அல்லது ஒரு ஒன் சைட் டீம்ஸ் நீங்க வந்து லக்னோவுக்கு ஃபேவரா ஒரு ஒன் சைடா ஒரு 4 விக்கெட் 3 விக்கெட் ஏர்லியரா விழுந்துங்கிற ஒரு டீம் போறீங்கன்னா அதுல டேனவன் ஃபெரேராவுக்கு ட்ரை பண்ணலாம். ஒரு பயங்கரமான இன்டென்ட் உள்ள ஒரு பிளேயர். அஸ்தோஷ் சர்மா கடைசி 2 ஓவர் 3 ஓவருக்கு பயன்படுத்துவாங்க. வந்து ஒரு குயிக்கா ஒரு 15 to 20 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பாரு. ஃபேண்டஸ்ட் வருவாரானா கொஸ்டின் மார்க் தான். விப்ராஜ் நீங்கம் 2 ஓவர் போல் பண்ண போறாரு, கண்டிப்பா ஒரு விக்கெட் வரைக்கும் எடுப்பாரு. மிச்சல் ஸ்டார்க் ஃபர்ஸ்ட் போல் பண்றாரு அப்படின்னா டெத் ஓவர். ஸோ மினிமம் 2 மேக்ஸிமம் 3 விக்கெட் கூட எடுப்பாரு. கிராண்ட் லீகோட கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு ரொம்ப ஆப்டா இருப்பாரு. ஸோ செகண்டா பால் பண்ண போறாருன்னா ஒரு விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான சான்சஸ் தான். குல்தீப் யாதவ் போத் இன்னிங்ஸ்லுமே 2 விக்கெட் வரைக்கும் கூட எடுப்பதற்கு சான்சஸ் இருக்கும். குறிப்பா செகண்டா பால் பண்ணும்போது 2ங்கிறது 3 விக்கெட்டா கூட எடுப்பாரு. இந்த வெனுல செகண்டா பால் பண்ணும்போது பால் நல்லாவே டர்ன் ஆகும். கண்டிப்பா இவர்கிட்ட இருந்து பேட்டில் யாருக்கு இருக்க போகுதுன்னா நிக்கோலஸ் பூரானுக்கு மேபி இருக்க சான்சஸ் இருக்குங்க. இவரோட பால கொஞ்சம் டர்ன் ஆகிறத மிஸ் அவுட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. குல்தீப் யாதவ் வெஸ் நிக்கோலஸ் பூரான் இவங்களுக்குள்ள ஒரு பெரிய பேட்டில் இருக்க வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அதே மாதிரி மொஹித் சர்மா ஸோ ஒரு விக்கெட் வரைக்கும் எடுப்பாரு. முகேஷ் குமார் தான் டெத் ஓவர்ல போல் பண்றாரு லைக் மிச்சல் ஸ்டார்க் கூட. மேபி ஃபர்ஸ்ட் போல் பண்ண போறாருன்னா 2 பேரும் 2 விக்கெட்டும் வரைக்கும் எடுப்பதற்கு சான்சஸ் வந்து இருக்கு.
ஸோ கேப்டன் வைஸ் கேப்டன் as usual KL ராகுல் செகண்டா பேட் பண்ண போறாங்கன்னா கண்டிப்பா நீங்க ஒரு கேப்டன் வைஸ் கேப்டனா ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் போல் பண்றாங்க அப்படின்னா மிச்சல் ஸ்டார்க்கு கண்டிப்பா ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன். குல்தீப் யாதவ் செகண்டா போல் பண்ணும்போது அவருக்கு வந்து கண்டிப்பா ஒரு டீம்லயாவது ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் ட்ரை பண்ணி பாருங்க. தென் லக்னோ மிச்சி மார்ஸ் இந்த வெனுவோட ஆவரேஜ் நல்லா இருக்கு. ஸோ அவருக்கு வந்து ஒரு ரிஸ்கா வந்து ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் ட்ரை பண்ணுங்க. அதே மாதிரி நிக்கோலஸ் பூரன் as usual எல்லாரும் ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணியிருப்பாங்க. நான் பர்சனலா அவருக்கு வந்து ஆடிடுவார், ஒரு 30 ரன்ஸ் வரைக்கும் ஆடுவார். பட் பேட்டில் வைஸ் குல்தீப் யாதவ் அவர் போல் பண்றப்போ அவருக்கு கண்டிப்பா ஒரு பேட்டில் இருக்க ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்கிறதுனால ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் அளவுக்கு ஆப்டா இருப்பாரா கொஸ்டின் மார்க். பட் ஃபேண்டசி டீம்ல வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். தென் ரிஷப் பந்துக்கு ஒரு ரிஸ்கா வந்து ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனா கொடுங்க. ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு ஒரு 40 ரன் வரைக்கும் அடிக்கலாம். தென் இந்த விக்கெட் கீப்பருங்கிற ஒரு அட்வான்டேஜ்ல அவர் மேபி வைஸ் கேப்டனுக்கு ரொம்ப ஆப்டா வந்து இந்த மேட்ச் வந்து இருக்க சான்சஸ் இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணி வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.